ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை கட்டளையிட்டார். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். மகா பராக்கிரமசாலி, ரொம்ப திறமசாலி. சீரியாவுக்கே பாருங்க, ரட்சிப்பை கொண்டு வந்தது ஒரு படை தலைவன், ஒரு பெரிய ஆளு, இருக்கிறதுலயே ஒரு ஸ்டேட்டஸ் உள்ள ஆளுன்னு வச்சுக்கலாமே. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு குறை இருக்கு, உடம்புல ஒரு குஷ்டரோகம் இருக்கு. அந்த குஷ்டரோகத்துக்கு வழி பாருங்க எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, தன்னுடைய வீட்டில் வேலை செய்யற ஒரு வேலைக்காரி. அந்த பெண் வந்து சொல்றா, இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அந்த இடத்துல எல்லாத்துலயுமே அவர் ஜெயிச்சிருக்கலாம், வாழ்க்கையில பெரிய ஆளா கூட இருக்கலாம். ஆனா உடம்புல உங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சா, தேவன் கிட்ட போங்க. இல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய சிறு பெண்ணா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் அவங்க மூலமா கடவுள் பேசுவார். அதை பேசுறத நம்ம கேட்கும் போது பாருங்க, கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி. அங்க அந்த பெண் சொல்றா, எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்காங்க, அந்த தீர்க்கதரிசி கிட்ட போகும்போது அவர் ஐடியா கொடுப்பாரு, நீங்க அதை செய்யுங்க. இங்க இருந்து இவரும் நாகமான் போறாரு, போய் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு இந்த குஷ்டரோகம் நீங்கணும் அப்படின்னு சொன்னவன அவர் பெருசா ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அவரும் அந்த எலிசா வந்து பாருங்க, அவரோட அறையை விட்டு வெளியே கூட வரல, உள்ளவே இருந்து பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, போங்க போயிட்டு அந்த 7 தரம் போயிட்டு யோர்தான் நதியில போயிட்டு நீங்க முங்கி எழும்போது உங்களுடைய வியாதி எல்லாம் போயிடும், குஷ்டரோகம் நீங்கிடும்னு. அது எப்படி, எங்க ஊர்ல எல்லாம் இல்லாத நதி இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. உடனே நாகமான் கூட இருந்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சொல்றாங்கல்ல, ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை ஒன்றும் சொல்லலையே, மலை ஏற சொல்லலை, போயிட்டு அங்கே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லலை, தண்ணியில் முங்கி தானே எழ சொல்கிறாங்க, நம்ம போய் செஞ்சு தான் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க. உடனே அங்கே போய் 7 தரம் பாருங்க முங்கி எழும்பொழுது, அந்த தண்ணியில் முழுகி எழும்பொழுது தேவன் பாருங்க அந்த இடத்துல சிறு பிள்ளையினுடைய தோல் மாதிரி மாறிடுச்சான். குஷ்டரோகம் நீங்கி அவனுக்கு வாழ்க்கையில் எது நடக்க முடியாத, எது செயல்பட முடியாமல் இருந்த ஒரு பிரச்சனை அங்கே முடிஞ்சிருச்சு பாருங்க. குஷ்டரோகம் நீங்குமா? உலக பிரகாரமா சொல்லுங்க, குஷ்டரோகம் நீங்குங்களா? நீங்கவே நீங்காது. அந்த குஷ்டரோகத்தை பார்த்தா பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க, பெட்ஷீட்டை போட்டு போத்திக்கிட்டு தான், கம்பளி போட்டு போத்திக்கிட்டு தான் வாழணும். போத்திக்கிட்டு மற்றவங்களை பாருங்க ஒத்திப்போன்னு சொல்லிக்கிட்டு வாழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்த இந்த குஷ்டரோகம் அங்க நீங்க செய்கிறார். சொல்யூஷன் கிடைச்சிது. வாழ்க்கையில குஷ்டரோகன்றது இந்த உலக பிரகாரமா நீங்காத ஒரு விஷயம். ஆனா நீங்கிறது மாதிரி பாருங்க இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். அநேக தரம் அவர் வந்து கீழ்ப்படியாம சில செயல்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா கடைசியில சொல்யூஷன் எங்க கிடைக்குது அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசி மூலமா கிடைக்குது. கிடைச்ச உடனே பாருங்க, என் நாட்டிலேயே எல்லா தெய்வத்தையும் நான் வணங்கிட்டு வந்துட்டேன், இங்க கிடைக்கிற சொல்யூஷன் வேற எங்கேயுமே கிடைக்கல, எனக்கு ஒரு 2 லோடு மண் இருந்தா கொடுங்க, எடுத்துட்டு போய் நான் பலிபீடத்தை கட்டி இந்த தேவனை, இஸ்ரவேல் தேவனை நான் வணங்கணும்னு சொல்றார். அப்போ நம்ம செய்யற காரியம் பாருங்க, தேவனுடைய ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கட்டளையிடும் பொழுது, நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது யாருமே சொல்ல வேணாம் ஏத்துக்கோங்கன்னு சொல்லி, கடவுளை ஏத்துக்கோங்கன்னு, அங்க தானாகவே நடக்குது. அப்போ தேவன் உங்களுக்கு செய்யற அற்புதத்தை வச்சு யாரும் உங்க மனசை மாத்தணும்னு அவசியமே இல்லைங்க. கடவுள் உங்க வாழ்க்கையில செய்ய போகிற அற்புதங்களும், செஞ்சிட்டு இருந்த அற்புதங்களையும் நீங்க நினைச்சு பார்த்தாவே, கடவுள் வந்து உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. நம்ம ரட்சிக்கப்படுவதற்காக தான் சிலுவையை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கும்போது பாருங்க, நம்ம கடவுள்கிட்ட நீங்க மாறுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. அவருடைய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் பார்க்கும்போதே ஜனங்கள் மாறுவாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, ஜனங்க ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நம்ம ஜபிக்கணும். அவங்க வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு குறை நீங்கும் போது பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. இது நம்ம செய்யற காரியம் இல்ல, முழுக்க தேவன் செய்யற காரியம். ஆனா ஜெபிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலைங்க. அப்போ அவர் பாருங்க, இந்த நாகமானை போல மற்ற ஜனங்கள் மாறணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கூட இன்னைக்கு கணவரா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை நடக்க தேவன் வந்து அனுமதிக்க, தேவன் தன்னுடைய இருதயத்துல ஏற்றுக்கொள்ள நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்களும் நானும் ஏறெடுக்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ரட்சிப்பை கட்டளையிட்டோம் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் ஆண்டவரே மண்டில் வருகிறோம். ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவன் நீங்க. உலகத்துல நாங்க பெரிய ஆளா இருக்கலாம், சொத்து சுகம் இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் தகப்பனே, ரட்சிப்பு இல்லைன்னா இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லப்பா. நாங்க வாழ்க்கைக்கு ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கைக்கு அர்த்தமே ரட்சிப்பு தான்.
நீங்க காப்பாத்தலைன்னா இந்த உலகத்துல நாங்க வாழ முடியாது. அந்த ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் நீங்க தான். எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவரும் நீங்க தான். நீங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புறதும் நீங்க தான். எங்க வாழ்க்கையை மாற்றுறதும் நீங்க தான் ஏசப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நாகமானுடைய வாழ்க்கையில ஒரு ரட்சிப்பு வந்ததைப் போல, எங்கள் குடும்பத்துல இருக்கிற நபருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துல இருக்கிற நபர்கள் ஆண்டவரே, மண்டையில் வரட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில ஆண்டவரே வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.